தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். நம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்வில் அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். இம்மற்றும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இம்மற்றும் நம்மை தாங்கி இருக்கிறார். அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை பாடி ஆராதிப்போம். அந்த நல்லவரை உயர்த்துவோம். அந்த வல்லவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் ஆராதனையில அவர் மகிமைப்படுவாராக. சந்தோஷமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். விடுதலையோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே எழுந்தருளினவராய் நம் நடுவிலே அவர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். மட்டும் என்னை நடத்தினீ, மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே மட்டும் என்னை தாங்கினே. என்னை நடத்தினீ, மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, எந்தன் மாணவர். எந்தன் இயேசு நல்லவரே, வாசலை திறந்து எல்லாம் எனக்கு தந்து. இயேசு நல்லவரே, எந்தன் தேவைகளை அறிந்து வீண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்தே. எந்தன் இயேசு நல்லவரே, மட்டும் என்னை நடத்தினீ,
காத்தினே மட்டும் என்னை தாங்கினே எந்தன் இயேசு நல்லவரே அவரே உம்மை போதுமானவர் எந்தன் இயேசு நல்லவரே அவரே உம்மை போதுமானவர் எந்தன் இயேசு நல்லவரே அவரே உம்மை போதுமானவர் எந்தன் இயேசு நல்லவரே அவரே ஆமென். ஹalleluya. அவர் என்று நமக்கு போதுமானவராய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய வாழ்விலே நமக்கு நிறைவுள்ளவராய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நிறைவாய் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களிலும், நம்முடைய ஒவ்வொரு வேலைகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அதான் வார்த்தை சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எஸ், அவர் நமக்கு நல்ல தேவன், நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்தி வந்தவரை தொடர்ந்து நாம் பாடுவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த பரிசுத்த இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நீ நடத்துவீராக, நீர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய ஜனங்களை உன்னத அனுபவத்திற்கு நேராய் கத்த நடத்துங்க. உம்மை அவள் பாடும் பொழுது பரிசுத்தாவியானவர் நீர் ஆவிக்குள்ளாக நீர் அவர்களை நடத்துங்க. அவர்கள் உண்மையாய்மை ஆராதிக்கும் போது மகிமையான ஒரு அனுபவம் அவளுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. உலகெங்கிலும் சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் நடுவிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதியும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பாடல் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். யாவரும் சேர்ந்து தொடர்ந்து கர்த்தரை பாடி நாம் அவரை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களை நாம் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் அதை எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு இதை முடிப்பார், தேவன் எனக்கு இது எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நம்பி இந்த வேலையில் நீங்கள் கடன் வந்திருக்கிறீர்கள். கண்மலை அடைக்கலமே, என் பலனை, என் மீட்பரை அசைவர விட மாட்டேன். பாடுவோமா? நம்பிக்கையோடு பாடுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம், பாடுவோம். ஒருவேளை இந்த பாடல் தெரியலினாலும் ஒரு சரணத்திற்கு 2வது சரணம் பாடும்போது எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து பாடுகிறேன். எல்லாரும் பாடி ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் அதில் தான் அவர் மகிமைப்படுகிறார். சேர்ந்து பாடுவோமா? Praise God, hallelujah. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, மீட்பரே, கண்மலையே அடைக்கலமே,
என்று நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்கு பண்ணினவர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இருளான வாழ்க்கையிலே அவர் நமக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வெளிச்சமாய் நமக்கு மாறினார். உயரற்ற நம்முடைய வாழ்விலே அந்த சூழ்நிலை நாம் போகும்போது அவர் நமக்கு ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து வெளிச்சத்தையும் ஜீவனையும் நமக்கே தந்து அவர் நம்மை நடத்தி வந்த அந்த நல்ல தேவனை நாம் பாடுவோம், அவரை ஆராதிப்போம். சொல்லுவோம், என் பக்கத்தில் நீர் எப்பொழுதும் இருமாண்டவரே. அவரே நம்முடைய பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கிறவர். நம்முடைய பிரயாணங்களானாலும் நம்முடைய வேலையானாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர் ஒருவரே. அவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து அவரை பாடுவோமாக. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே.
வியாதியின் நேரத்தில் வைத்தியராகிறே, சோதனை நேரத்தில் நண்பராகிறே. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாம் நீங்கதானப்பா. நீரில்லாமல் நான் வாழ முடியாது, நீரில்லாமல் நான் வாழ முடியாது, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. இந்த ஆராதனையில் நாம் சொல்லக்கூடும், என்னோட வாழ்விலே என் வாழ்க்கையில் வந்த கண்ணீரின் பாதை நேரங்கள், என்னோட வாழ்க்கையில் எனக்கு வந்து காயப்பட்ட அந்த சூழ்நிலையில் நீரே எனக்கு எல்லாமாயிருந்தேன், நீரே எனக்கு துணையாயிருந்தேன், நீரே எனக்கு பாதுகாப்பாயிருந்தீர் என்று அதை நாம் உணர்வோமானால், சொல்லக்கூடுமானால் அவரை நாம் ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார், அவரே நம்முடைய கண்மலையின் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாக இருக்கும்போது அவர் நமக்கெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவரே நம்முடைய ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். அவரை நாம் இந்த வெளியில் நாம் உயர்த்துவோம். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான், அவர் என் கண்மலை, அவரே என் கோட்டையும், அவரே என் தேவனும், நான் நம்பியிருக்கிறவரும் என்று அவர் சொல்லுகிறார். எஸ், நாம் நம்பியிருக்கிறவர் அவர் அடைக்கலமானவர், நாம் நம்பியிருக்கிறவர் அவர் கோட்டை, நாம் நம்பியிருக்கிறவர் அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன். எஸ், இந்த ஆராதனை அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோமா? அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பை பாடல் மூலமாக இந்த ஆராதனையிலே நாம் அவருக்கு நாம் அதை கொடுப்போம். துதிகளினால், ஸ்தோத்திரங்களினால் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எஸ், ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்தார். விசாலமான இடத்திலே நம்மளை கொண்டு வந்து அவர் நம்மளை தப்புவித்தார். இன்னிலும் அதிகமான பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நாம் கூப்பிட்ட நேரத்தில் உயரத்திலிருந்து அவருடைய கரம் ஏற்று நம்மளை தூக்கி விட்டதல்லவா, அதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் எண்ணி நினைத்து அவரை நாம் ஆராதிப்போம். லெட்ஸ் worship our God from the bottom of your heart. கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிங்க. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. இஸ் இன் அவர் midst, அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவரோடு கூட இந்த ஆராதனை நாம் இருக்கிறோம். ஆகவே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். லெட்ஸ் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் இருக்கிறதை நாம் இந்த ஆராதனை நாம் உணர்வோம். அவருக்கே நம்மை
நம்மை ஜீவ பலியாக அவருக்கே நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நாம் ஆராதிப்போமாக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. Glory to God. அவரை ஆராதிப்போமாக. Glory, hallelujah. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும்
இரட்சகர் என் தேவன் நம் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சணிய கொம்பு நீரின் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சணிய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே என் அன்பு கூர்வே ஹalleluya பலனாகிய கர்த்தாவே சொல்லுவோம் நீரே பலன் நீரே கோட்டை நீரே அடைக்கலம் சொல்லுவோம். Let's open your mouth and lift up His name. பலனாகிய கர்த்தாவே நானும் என் அன்பு கூர்வே என் பலனாகிய கர்த்தாவே நானும் என் அன்பு கூர்வே என் பலனாகிய கர்த்தாவே அவரை உயர்த்தும் ஸ்தோத்திரங்களா அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் சொல்ல முடியாத கிருபைகள் காலவர்களே அவரை உயர்த்துவோம். Yes, hallelujah. He is the one high, most high. அவர் ஒருவரை வீற்றிருக்கிறவர். உயர்த்துவோமே. Let's worship Him. Yes, hallelujah. We give glory. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வே பலனாகிய கர்த்தாவே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. We praise you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு அருளின் அவருடைய கிருபைகள் நாம் எண்ணி பார்க்கலாமே. நாம் மௌனமாய் நிற்கிறத பார்த்தா நம்மளோட வாய்கள் அப்படியே மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது அவர் நமக்கு ஒன்றுமே செய்யலைன்றது போல அர்த்தமாக இருக்கு. அவர் நமக்கு சுகம் ஜீவன் எல்லாம் நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம் கேட்டவைகள் எல்லாம் அவர் நமக்கு அருளி இருக்கிறார். நாம் நினைக்கிறதற்கு மேலாக நம்மளை நடத்தி வந்திருக்கிற தேவனை எவ்வளவாய் நாம் அவர்கள் அன்பு கூற வேண்டும். இந்த ஆராதனைகளை நாம் அவருக்கு எவ்வளவாய் நம்முடைய துதிகளை நாம் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். தேவனுடைய ஜனமே, அவரை நாம் எண்ணி பார்ப்போம். அவர் நாம் நினைத்து பார்ப்போம். அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து அன்றைக்கு நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் அருளின கிருபை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் அதை நமக்கு தந்திருக்கிறார். தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை அல்லவா? இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை அல்லவா? அவருடைய கிருபை நாம் எண்ணி நாம் இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். Give thanks to God. அபிஷேகம் பண்ண பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
வேடிக்கை பார்க்க நம்ம இந்த இடத்துல இல்லை. நம் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம் இது. நம் அங்கும் இங்குமாக நம்முடைய கண்கள் நோக்கி இருக்குமானால் தேவனை நாம் தூரப்படுத்துகிறோம். தேவன் நம் அருகில் இல்லை என்று நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் உங்கள் அருகில் இருக்கிறார். Let's feel His presence. இந்த ஆராதனையோட பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் அவர் இருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடினவர் நம் நடுவில் இருக்கிறார். அன்றைக்கு யோவானை ஆவிக்குள்ளாக்கினவர் இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரையும் அவர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார். அதை உணர்வோம். கர்த்தர் நல்லவர். We give glory, Lord. We honor you, Father. We praise you, Jesus. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, நிசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அதே அவனை உயர்த்துவோம். பின்பற்றும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை
தேவை